அடுத்து மிதுனம் ராசி ஐயா. மிதுன ராசி நீங்கள் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 முகம் இருக்கும். ஒரு பெண் ஒரு ஆண், இல்லை 2 ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். மிதுன ராசிக்காரங்கள பேசி ஜெயிக்க முடியாது. நம்ம குரூப்பில் இருப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க, அவன் பேசுறது தப்புன்னு நம்மளுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் அவனை பேசி நம்மளால ஷட் டவுன் பண்ண முடியாது. யாருன்னா மிதுன ராசி. நல்ல அந்த பேச்சு திறமை இருக்கும். இது புதனுடைய வீடு. புதன்றது அறிவு, கம்யூனிகேஷன். ஸோ இவங்க அறிவுசார் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எனக்கு தெரியுன்றத சூப்பராக பளிச்சுன்னு பேசுவாங்க. அதுதான் எதையும் ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறதான் இது நல்ல விஷயம் எங்கே அப்படின்னா, இவங்க வக்கீலாக மாறும்போதோ இல்லை ஆடிட்டராக மாறும்போதோ உங்கள் பக்கம் அந்த வக்கீல் இருந்தாருன்னா உங்கள் கேஸ் ஜெயிச்சதுலே முடிவு பண்ணிடலாம். பேசி எப்படியும் ஜெயிக்க வச்சிருவார். இது எங்கே தீமையாகும்னா, சில பேர் தப்புன்னு தெரிஞ்சும் இந்த விட மாட்டேன்னு அந்த டிபேட் பண்ணுவாங்கல்ல, அங்கே தான் அது ஒரு நாள் அது பேக் ஃபயர் ஆகிடும். அங்கே தான் அது தீமையாக முடியும். இப்போ இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னா, மிதுன ராசின்றது ரொம்ப ஜாலியான ராசி. அதாவது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. இவங்களை அப்படியே 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ ராசி, குருவோட வீடு. இவங்களுக்கு வர ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அதாவது நிறைய வீட்டில் பார்க்கலாம், அங்கிள் ஜோக் அடிச்சே இருப்பாரு, ஆன்ட்டி காஃபி வச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரியும், ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வரவங்க நீங்கள் சொல்கிற எல்லா ராசிக்குமே அந்த குணத்துக்கு ஏற்ற மனைவி வரவா மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் ஆப்போசிட்டாக வருவான்னு சொல்கிறீங்களா? அது எல்லா ராசிக்கும் அப்படி தான் அமையுமா? ஆமாம், அது 2 பூட்டை சேர்த்து என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூட்டுக்கு அந்த சாவி போட்டதான், சாவிக்கும் பூட்டுக்கு அந்த சம்மந்தம் இருக்கா பார்க்கும்போது? அப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான். அப்போதான் வண்டி ஓடும். இப்போ வீட்டில் போனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா குணம் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை, இருக்காது. அப்பா ஒன்று டென்ஷன் அப்புறம் அம்மா போயிட்டு சாஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும் லைஃப். இவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும்? உடல்நலம் இவங்களுக்கு என்னன்னா, இது புதனுடைய வீடு, நரம்பு சம்பந்தமாக. அதை சொன்னேன், அதிகமாக பேச 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 என்ன ஆகும்? டென்ஷன் ஆச்சுன்னா நரம்பு ரீதியாக தான் ரொம்ப பாதிக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு பாதிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் எந்த இறைவனை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கைக்கு நல்லது? ஓகே, இவங்க புதன் வீடு அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். திருவாதிரை நட்சத்திரம், இதுல 3 நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துக்குலாம் ருத்ர நடராஜர் ரூபம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். இவங்களும் புதன்கிழமை புதன் ஹோரையில போய் அந்தந்த தெய்வங்களை வழிபாடு பண்றதுனால புதன்கிழமை ஆமா, இவங்களும் அந்த பெருமாள் கோயில் போகும்போது துளசி எடுத்துட்டு போகணும். ஏன்னா அதுவும் புதனுடைய சக்தி அதிகமாக பெற்றது. நீங்க சிவன் கோயில் போகும்போது வில்வம் எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு எந்த மாலை சாத்தணுன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அது பின்னாடி அவ்வளோ கிரகங்கள் வேலை செய்யும். ஒரு தெய்வத்துக்கு என்ன மாதிரி வழிபடணும், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், எதை வச்சு வழிபாடு பண்ணணும், எந்த நாள்ல வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், அதெல்லாம் அனைத்துமே இருக்கு. அது எல்லாம் இந்த மிதுனம் ராசி இருக்கிற நேயர்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தொழில்கள் செஞ்சா நல்லா இருக்கும், இல்லை அவர்கள் தொழில்கள் இல்லைன்னா என்ன மாதிரி வேலைகள் செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்? சரி, இப்போ இவங்க அறிவுசார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடல் உழைப்பு அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு அறிவுனா வக்கீல்கள், சூப்பரான வக்கீல், பேச்சு திறமை இருக்கும். ஆடிட்டர்ஸ் அதே மாதிரி தான். இப்போ ஆடிட்டர் போய் வேலை செய்வது, அவங்க ஆடிட் பண்ண போகிறாங்க, அந்த பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். பெஸ்ட்டு புரோக்கரேஜ் தொழில் பயங்கரமாக, அந்த பேசி விற்கிறது அடிச்சுக்க ஆள் இல்லை. ஐடியில் நிறைய பேர், ஏன்னா அந்த அனாலிசிஸ், மூளை உட்காந்து கசையை புழியுறது, இந்த மாதிரி மூளையால் வேலை செய்கிறது எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் போகிற குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த செஸ், கேரம் போர்டு, செஸ்ஸு பயங்கரமாக வேலை செய்வாங்க. அந்த பேச்சு, அந்த மூளை மூளை சம்பந்தமாக இருக்கிற விஷயங்கள் இவங்க நல்லா இது பண்ணுவாங்க.